Hello friends, நாம் இப்போ class 10 unit 12 plant anatomy and plant physiology lesson உடைய short answers பார்க்கலாம். Short answer questions. Give an account on vascular bundle of dicot stem. Vascular bundle of dicot stem. Vascular bundle or conjoint collateral end or open. They are arranged in the form of a ring around the pith. Conjoint அப்படினா ஜைலமும் ஃப்ளோயமும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், சேம் ரேடியஸில் இருக்கும். ஸோ மேலே பாருங்கள் ஃப்ளோயம் இருக்குது, கீழே ஜைலம் இருக்குது. ஒரே ரேடியஸில் இருந்துச்சுன்னா அது கன்ஜாயிண்ட். ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் லை ஆன் த சேம் ரேடியஸ். ஓகே, தென் கொலேட்ரல் அப்படிங்கிறது என்ன, ஜைலம் லைஸ் டுவோர்ட்ஸ் த சென்டர், அதாவது ஜைலம் சென்டர் நோக்கியும் ஃப்ளோயம் வந்து வெளி நோக்கியும் லைஸ் டுவோர்ட்ஸ் த பெரிஃபரி வெளிநோக்கியும் காணப்பட்டுச்சுன்னா அது கொலேட்ரல். அண்ட் தென் எண்டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ஜைலம், இதைத்தான் நம்ம புரோட்டோசைலம்னு சொல்லுவோம். ஸோ புரோட்டோசைலம் லைஸ் டுவோர்ட்ஸ் த சென்டர், புரோட்டோசைலம் உள்நோக்கியும், அண்ட் தென் மெட்டாசைலம் லைஸ் டுவோர்ட்ஸ் தி, இப்போது இது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் மெட்டாசைலம். மெட்டாசைலம் லைஸ் டுவோர்ட்ஸ் த பெரிஃபரி. ஸோ மெட்டாசைலம் வெளிநோக்கியும் காணப்பட்டுச்சு அப்படின்னா அதை நாம் என்னன்னு சொல்லலாம், எண்டார்க். தென் ஓப்பன். ஓப்பன் மீன்ஸ் கேம்பியம் ஜைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் இடையில ப்ரெசண்ட் ஆயிருந்துச்சுன்னா அது ஓப்பன் வாஸ்குலார் பண்டில். ஸோ டைகாட் ஸ்டெம்மில் இருக்கக்கூடியது கன்ஜாயிண்ட், கொலேட்ரல், எண்டார்க் அண்ட் ஓப்பன் வாஸ்குலார் பண்டில். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தே ஆர் அரேஞ்ச்டு இன் தி ஃபார்ம் ஆஃப் ரிங் அரவுண்ட் த பித். ஸோ இதுதான் வந்து பித்து. பித்தை சுற்றியும் வந்து என்ன வாஸ்குலார் பண்டில் ஒரு ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மீசோஃபில். மீசோஃபில், the tissue present between upper epidermis and lower epidermis is called mesophil. So upper epidermisக்கும் lower epidermisக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மீசோஃபில். இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லேயராக டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். மேலே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பேலிசேட் பேரன்கைமா, கீழே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்பாஞ்சி பேரன்கைமா. மேலே பேலிசேட், அதாவது அப்பர் எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடியது பேலிசைட் பேரன்கைமா, லோவர் எபிடர்மிஸ்க்கு மேலே இருக்கக்கூடியது ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஓகே, பேலிசைட் பேரன்கைமா பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபவுண்ட் ஜஸ்ட் பிலோ தி அப்பர் எபிடர்மிஸ். அப்பர் எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடியது தான் வந்து என்ன பேலிசைட் பேரன்கைமா. த செல்ஸ் ஆர் எலாங்கேட்டட். செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீளமான செல்ஸ், ஸோ எலாங்கேட்டட் செல்ஸ் காணப்படும். த செல்ஸ் ஹாவ் number of, that is more number of chloroplast. இதில் chloroplast அதிகமாக காணப்படும், நிறைய chloroplast இருக்கும். the cells do not have any intracellular spaces. அதாவது ஒரு செல்க்கும் அடுத்த செல்க்கும் இடையில வந்து என்ன இருக்காது அப்படின்னா இந்த மாதிரி கேப் இருக்காதுங்க, இருக்கா இல்லை. அதனால் இங்கே there is no intercellular spaces and they take part in photosynthesis. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா பேலிசேட் பேரன்கைமா என்ன நடக்கும் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை, அதாவது உணவை தானே தயாரிக்கக்கூடிய ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெறும். நெக்ஸ்ட்டு ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இப்போ ஸ்பாஞ்சி பேரன்கைமா தே ஆர் ஃபவுண்ட் பிலோ த பேலிசேட் பேரன்கைமா. ஸோ பேலிசேட் பேரன்கைமாக்கு கீழே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இதுதான் என்னது ஸ்பாஞ்சி பேரன்கைமா. செல்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஸ்பெரிக்கல் ஆர் ஓவல் ஆர் irregularly arranged. இங்கே இருக்கக்கூடிய செல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா கோள வடிவத்தில் இருக்கும், இல்லை அப்படின்னா உருளை வடிவத்தில் இருக்கும், இல்லைன்னா ஒழுங்கற்ற வடிவத்தில் காணப்படக்கூடியது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும். த செல்ஸ் ஹாவ் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். பாருங்கள் நிறைய இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கா, இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இங்கே அதிகமாக காணப்படும். அதனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், வாயு பரிமாற்றம் நடைபெறும். ஓகே, இப்போ பேலிசைட் பேரன்கைமா ஸ்பாஞ்சி பேரன்கைமாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பேலிசைட் பேரன்கைமா அப்பர் எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கும்,
ஆனால் ஸ்பாஞ்சி பேரன்கைமா லோவர் எபிடர்மிஸ்க்கு மேலே இருக்கும், அதாவது பேலிசேட் பேரன்கைமாக்கு கீழே காணப்படும். நெக்ஸ்ட்டு இங்கே செல்ஸ் பார்த்திங்கன்னா எலாங்கேட்டட் செல்ஸாக இருக்கும். ஆனால் இங்கே செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓவல் ஷேப்டு செல்ஸ், ஸ்பெரிக்கல், ஓவல் ஆர் irregularly ஷேப்டு செல்ஸ் இல்லையா. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் வந்து அதிகமாக காணப்படும். இந்த செல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஆனால் இங்கே வந்து குளோரோபிளாஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் கிடையாது, இங்கே இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் காணப்படுது. நெக்ஸ்ட்டு இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பேலிசேட் பேரன்கைமா டேக் பார்ட் இன் photosynthesis whereas spongy parenchyma helps in gaseous exchange. ஸோ பேலிசேட் பேரன்கைமா ஸ்பாஞ்சி பேரன்கைமாக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டாலும் இதுதான். Draw and label the structure of oxysomes. This one is the picture of oxysomes, that is structure of oxysomes. You can draw and label the parts. Name the 3 basic tissue system in flowering plants. Basic tissue system in flowering plants are of 3 types: dermal or epidermal tissue system, ground tissue system and vascular tissue system. What is photosynthesis and where in a cell does it occur? What is photosynthesis? Photosynthesis, photo means light and synthesis means to build, is a process by which autotrophic organisms like green plants, algae and chlorophyll containing bacteria utilize the energy from sunlight to synthesize their own food. Photosynthesis அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா தன்னோட உணவை தானே தயாரிச்சுக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் என்னென்ன, க்ரீன் பிளான்ட்ஸ், ஆல்கே, குளோரோஃபில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, இது எல்லாமே சன்லைட்னுடைய எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய உணவை தானே தயாரிச்சுக்குது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃபோட்டோ சிந்தசிஸ். ஜென்ரலாக ஃபோட்டோ சிந்தசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா in all green parts of the plant, especially in green leaves. ஸோ எங்கெல்லாம் வந்து பச்சை கலர் இருக்கோ அங்கெல்லாமே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெறும். ஆனால் நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின் என்ன, வேர் இன் அ செல் டஸ் இட் அக்கர்? ஸோ இன் செல்னு வரப்போ இட் அக்கர்ஸ் இன் chloroplast of the cell. What is respiratory quotient? Respiratory quotient is the ratio of volume of carbon dioxide liberated and the volume of oxygen consumed during respiration. It is expressed as RQ is equal to volume of carbon dioxide liberated by volume of oxygen consumed. RQ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ரெஸ்பிரேஷன் அப்போ எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிருக்கு, எவ்வளோ ஆக்சிஜன் உள்ளே எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனுடைய ரேஷியோ தான். Why should the light dependent reaction occur before the light independent reaction? Light independent reaction use the end products ATP and NADPH2 of the light dependent reaction to produce glucose. டார்க் ரியாக்ஷனுக்கு முன்னாடி ஏன் லைட் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா லைட் ரியாக்ஷனில் உற்பத்தியான ஏடிபி அண்ட் NADPH2 டார்க் ரியாக்ஷனில் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிறதுனால. ரைட் த ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான ரியாக்ஷன். கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் கிவ்ஸ் glucose, water and oxygen.